நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென். தேவனுக்கு ஒரு பலத்த கரத்தடலை கொடுப்போம். தேவன் எங்களுக்காக வெற்றி சிறந்த தேவனாயிருக்கிற ஆண்டவர், அவர் வெற்றி சிறந்த தேவனாயிருக்கிற. எல்லோரும் ஒருக்கா அந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்களா? இப்போ நீங்கள் என்னத்தை பார்க்குறீங்க? ஒரு வடிவம், ஒரு வில் தோண்டி இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஹார்ட்டுக்குள்ளே இன்னொரு ஹார்ட் இருக்குது. என்ன அப்படியா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்? ஒரு ஹார்ட்டுக்குள்ளே இன்னொரு ஹார்ட் இருக்குது. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கிறார். நான் அவரிலே, அவர் என்னிலே வாசம் பண்ணி கொண்டு நாங்கள் இருக்கிறோம். ஆமென். என்றால் இது நல்ல நல்ல டே. ஆமென். குட் ஃப்ரைடே. இது நல்ல டே. ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க நல்ல டே? இது நல்ல டே. இது ஒரு நல்ல ஒரு நாள். குட் ஃப்ரைடே. தேவன் எங்களுக்காக வெற்றி சிறந்தார். ஆமென். நாங்கள் துக்கத்தோடு நின்று தேவனை துதிக்க தேவையில்லை. நாங்கள் சந்தோஷத்தோடு ஆர்ப்பரிக்க போகிறோம். ஏனென்றால் சத்துரு நினைத்தான், சில வேளை சத்துரு நினைத்தான் இயேசு தோற்று விட்டார் என்று. ஆனால் இயேசு ஜெயித்த நாள் இந்த நாள். ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேளை நாங்கள் பாடப்போகிறோம். சிலுவையில் இருந்து அங்கே தேவன் எங்களுக்காக இறங்கி வந்த தேவனை நன்றி செலுத்தி நாங்கள் அங்கே பாடப்போகிறோம். அதுக்கு முதல் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். என்னென்னு சொன்னால், எரிகோவை பார்த்து சாபம் போட்ட தேவ மனிதன் யார்? சபித்தது யார்? எரிகோவை குறித்து தெரியுமா உங்களுக்கு? எரிகோவை குறித்து இந்த வாரத்தில் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு மிகவும், நாங்கள் எத்தனையோ தரம் பைபிள் வாசிச்சிட்டோம், ஆனால் எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. எரிகோவை சபித்தது யார்? ஜோஷுவா. ஜோஷுவா துதியினால தான் அந்த எரிகோ மதிலை விழுத்தினது. அந்த எரிகோ மதில் விழுந்தது துதியினால தான். அப்போ எப்படி சொன்னார்ன்னு சொன்னால், இந்த எரிகோ மதிலை யாருமே இனி கட்ட முடியாது. அப்படி கட்டினால் கற்றவர்களுடைய வீட்டில் மூத்த மகனும் இளைய மகனும் மரிப்பார்கள் என்று சொல்லி, அது பிற்பாடு அங்கே நாளாகம புத்தகத்திலே கூட இருக்கிற, அந்த பிற்பாடு வந்த ராஜாக்கள் புத்தகத்தில் கூட இருக்கிறதாம். எப்படி என்று சொன்னால், அந்த ராஜாக்களில் இருக்கிறது. அதே காரியம் அங்கே நடந்தது. பாருங்கள், துதியினால் நாங்கள் ஜெயத்தை பெற முடியும். ஆமேன். துதிக்கு பாத்திரம். நாங்கள் அவருக்கு துதியை செலுத்த 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 எங்களுடைய இருதயங்கள் அங்கே இன்னுமாக பூரிக்கிறது, மகிழ்ச்சி அடைகிறது, சந்தோஷம் அடைகிறது. துதியை ஒருவராலையும் தடை பண்ண முடியாது. ஆமேன். ஆர்ப்பரிக்க ஆயத்தமா? எங்களுடைய தேவன் சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே, சேற்றினிருந்து உயர்த்தினாரே கண்மலை மீது. ஆமேன், ஆமேன். நாங்கள் நன்றிகள் கரங்களை உற்சாகமாக தட்டுவோம், ஆர்ப்பரிப்போம். நீங்கள் முன்னுக்கு வரதா இருந்தால் வரலாம். ஏன்னா நான் கொண்டாட போகிறோம். ஆமேன், ஆமேன். நீங்கள் வாங்க, கொண்டாட போகிறோம். நாங்கள் தேவனை ஆராதித்து தூக்கி
அறிக்கை செய்வோம். ஹalleluya ரமஷன்னரம் மரணத்தை அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்தார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்தார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்துட்டார். ஹல்லேலூயா. தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். அவருடைய கல்வாரி அன்பை நாங்கள் நோக்கி சிந்தித்து நன்றி நன்றி ஆண்டவரே என்று சொல்லி சொல்லி நாங்கள் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் துதித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவருக்கு கிருபாதார பலியாக தேவனே உமக்கு நன்றி நன்றி. ஹியர் ஐ ஆம். Here I am.
தியாகத்தை நினைத்து நிகரே இல்லாத எங்கள் தேவன், எஸ், இணையில்லாத இனிமையானவர். சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் நாமமே. முப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற நாமமே. மரண கூறினை ஒடுத்து எழுமின தூதரா
ஐஸ்வர்யர் நீர், ஓ ஐஸ்வர்யர் நீர் ஆண்டவரே, என்னை ஐஸ்வர்யமாக்கும்படி நீர் தரித்திரரா நீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி. என்னுடைய பாவங்களுக்காக நீர் பாவமாகினீர், உமக்கு நன்றி நன்றி. நிகரே இல்லாத தேவன் நீர், நன்றி செலுத்துகிறோம். அர்ப்பணித்தீரமக்காக உம்மையே நன்றி. உங்களோட வாய்களை திறந்து என்ன வார்த்தையை சொல்லி இந்த நாள் நன்றி செலுத்த தகுதியாக இருக்கிறதோ சொல்லுங்கள். ஏதோ ஒரு காரியம் என்னுடைய ஜீவியத்திலே ஆண்டவரே நான் எதிர்பார்த்திருக்கிறேன். அது கடந்து வரப்போகிற இந்த நாட்களுக்காக ஆண்டவரே, அற்புதத்தின் தேவன் எனக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அந்த மகிமையின் நம்பிக்கையின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். லரம ஷலர பதலர மமதுலர பபபகர பபலர மம துரியலர மம மரியல் ஓ லரம ஷலியர மம லகரம ஷந்தலர மம ஓ ரகரம. ஆர்ப்பரிங்கள் சபையை ஆர்ப்பரிங்கள். லரம ஷந்தோர லரம துலர் லரம மமதியர. நன்றி செலுத்து வந்தேன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. லகரபதுலர மம மரியரப ஷந்தலரப ஓ லகரம மதலர மம மரியர லோ. உம்முடைய வஸ்திர தொங்கல் ஆண்டவரே அங்கே மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டது என்று சொன்னது நடந்தது ஆண்டவரே. யாரும் செய்ய முடியாத காரியத்தை எனக்காக அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டது ஆண்டவரே. பரலோகத்துக்கும் பூமிக்கும் திறவுகோலான என் பரிசுத்தரே, வல்லமையின் தேவனே, பரலோகத்துக்கும் பூமிக்கும் திறவுகோலை உடையவரே, எனக்குள்ளே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். லரம தலரம மம மமர லரப பக்கர பபலரம துளுர பப மம மமரிய லரப பக்கர பபலரம சந்தலரப துருரிய லரம மமக்கர பப பபரல லகுர லரம மம மமரிய லரப. நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி பலி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. சொந்த குமாரன் என்றும் பாராமல் தன்னுடைய செல்ல பிள்ளையை எனக்காக அனுப்பி இந்த பூமியின் மனுக்குலத்தின் பாவங்களை சுமந்தி தீர்த்த அந்த தேவ ஆட்டுக்குட்டிக்கு நன்றி பலி செலுத்துகிறேன். நன்றி பலி செலுத்துகிறேன் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் உம்முடைய செல்ல பிள்ளை எங்களுக்காக தந்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி ராஜா. அடுத்த பாடலை கூட நாங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து பாடுவோம். நான் உங்கள் ஒருவரை நான் சொல்லவில்லை, நீங்கள் முழங்கால் படியிட்டு பாடுங்கள் என்று சொல்லி, ஏனென்றால் இந்த நாள் அவருக்கு நன்றி செலுத்துகிற நாள். நாங்கள் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் நீங்கள் முழங்கால் படியிட்டு பாடலாம். பிதாவே நன்றி சொல்லுகிறேன், இயேசுவே நன்றி சொல்லுகிறேன். இதுதான் நாங்கள் அவருக்கு செலுத்துகிற பலி. லாரம ஷரமம மரியரப கரமம லோர லரம சந்தலரம ஓல கரம ஓ
ஒப்புக்கொடுங்கள், உங்களை நீங்களே ஒப்புக்கொடுங்கள். தேவாவியானவர் இந்த டைமில் உங்களோடு ஒரு வசனம், ஒரே ஒரு வசனம் உங்களோடு பேசுவாராக இருந்தால், இந்த நாளில் நான் குணமாக்கப்பட்டேன், இந்த நாளில் எனக்கு ஒரு அதிசயம் நடக்கிறது, தேவன் இதை சொல்லியிருக்கிறார் எனக்கு செய்வேன் என்று சொல்லி ஒரு வசனத்தில் உங்களால் சொல்ல முடியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடுகிறார். எங்களுக்குள்ளே அவர் என்னை மீண்டும் மீண்டுமாக என்னை அணைத்து கொண்டிருக்கிறார், என்னுடைய காயங்களை கட்டி கொண்டிருக்கிறார். அவர் என்னை தன்னுடைய செல்ல பிள்ளையாக, அவர் தன்னுடைய செல்ல பிள்ளையை கொடுத்தார் என்று சொன்னார். எங்களை புத்திர சுவீகாராக்கும்படிக்கு அவர் தன்னுடைய செல்ல பிள்ளையை எங்களுக்கு கொடுத்து எங்கள் மேல் மிகுந்த கிருபை கொண்டவர் தேவனாயிருக்கிறார். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. லாரா பஷந்தர் அந்நிய பாசலை ஜபித்தா பிறகு நீங்கள் ஒரு வசனம், ஒரே ஒரு வார்த்தை, தேவன் என்னோடு இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். இந்த வேளையில் அவருடைய பிரசன்னம் என்னை மூடினது, ஒரு பிரசன்னம் என்னை மூடினது என்று ஒரு வேர்ட்ஸில் சொன்னாலே காணும். நீங்கள் சொல்ல விரும்பினால் அந்தந்த இடங்களில் நின்று ஒரு வசனம், லாரா பஷன் இந்த வேளையில் அந்நிய பாசல லாரா பாபா துளாரா மாமா மரியா லகாரா பாபா லாரா பாபா சந்த லாரா பாபா பாபா கரம் லகாரா மாமா மதிய லாரா பாபா பாபா பரியா லாரா பாபா கரம் லோரா பாபா பதலாரா மாமா மரியா லாரா கரா பாபா ஷபா பாபா கர மாமா மதலாரா மாமா. தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக இந்த நாள் எங்களுடைய வெற்றியின் நாள், இந்த நாள் எங்களை தேவன் அங்கே ஜெயத்தில் நடத்தின நாள். நாங்கள் புறஜாதியாக இருந்த எங்களை மீட்டுக் கொண்ட தேவன், யாருமே நாங்கள் எந்த கிரியமும் செலுத்தாமல் நாங்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டோம். தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. அதற்காக இவர் எங்களிடத்தில் எந்த விலை கிரியமும் கேட்கவில்லை, அவரே எல்லாவற்றையும் செய்தார். எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்து விட்டு சொன்னார், எல்லாமே முடிந்தது, எல்லாமே முடிந்தாய், எல்லாமே முடிந்து விட்டது என்று சொன்னதின் அடையாளம். இனி நான் எதையும் செய்ய தேவையில்லை, தன்னுடைய சொந்த பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய கிரியலினால் நீ என்னிடத்தில் வர தேவையில்லை, நான் உன்னை தேடி வந்தேன். அந்த நன்றி அறிதல் எங்களுக்குள்ளே ஆண்டவர் தந்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நான் உன்னை தேடி வந்தேன், நான் அவரை தேடி போகவில்லை, என்னை தேடி வந்த தேவன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஜேசப்பா உமக்கு நன்றி, நன்றி ராஜா. இந்த நாள் அற்புதத்தின் நாள், அதிசயங்களை நான் காணப்போகிற நாள், அற்புதங்களை காண போகிற நாள், அபூர்வமான காரியங்களை சிந்தி அங்கே தேவனை சிருஷ்டிக்கப்பட போகிறபடியா. நன்றி ஆண்டவரே. தேவனே உமக்கு நன்றி சொல்லுவேன். நன்றி ஆண்டவரே. நீங்கள் அந்தந்த இடத்துல இருந்து ஒரு வேர்ட்ஸ், நீங்கள் ஒரு வேர்ட்ஸில் சொல்லலாம். ஆமேன் ஆமேன். நீங்கள் குயிக்காக சொல்லுங்க. ஆமேன். இப்படித்தான் நீங்கள் ஒரு வசனம். இந்த நாள் விசேஷித்த நாளாக இருக்கிறது, லக்கார விசேஷித்த நாளாக இருக்கிறது. ஆமேன். ஒரு ஆள் சொல்ல நீங்கள் ஆமேன் சொல்லுங்கள். இது என்னடா கடந்து வர போகிறது, எங்களுடைய ஜீவியத்தில் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்கள் குயிக்காக. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகள், இதில் வெக்கப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். நான் அப்போ உங்களுக்கிட்ட நான் மைக்கியை கொண்டு வரேன். சொல்லுங்கள். நீர் எங்களோட கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினவரே ஆண்டவர் இயேசுவே. ஆமென் ஆமென். குணமான ஆண்டவரே, அவரின் இரத்தத்தால் என்னை ஒன்றும் அணுகாது. உலகத்தில் இருக்கிறவர்கள எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இது அநித்தியமான காரியம். பெரியவர். அதனால் எங்களுக்கு இனி ஒரு கவலையும் இல்லை. வீட்டுக்கு கொண்ட தேவன் சேற்றிகளை தூக்கிடுத்த தேவரே மக்கு சோஸ்திரம்.
எங்கள் தேவன் பெரியவர். நாளே என்னை நீதிமானாக்கினார். ஹalleluya ரபஷந்தல. இயேசுவே எங்களுடைய குடும்ப வைத்தியர் அவருடைய தழும்புகளால் சுகமாக்கிட்டோம். ஆமென். கர்த்தாவே, எனக்காக மரித்தீர், நான் இன்று ஜீவனோடு கூட இருக்கிறேன். ஆமென். அப்பனே, அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாய் எனக்கு புத்திர சுவிராகத்தை தந்தீங்களே ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். முடியாதிருக்கிற பகுதிகள் ஒவ்வொன்றையும் இயேசப்பா நாளில் முடிய பண்றதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். தேவன் எங்களுக்காக செய்த அநேக காரியங்களை எங்களுக்காக செய்திருக்கிறார். இது ஒரு அநித்தியமான காரியமா இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பிதா நல்ல பிதாவா இருக்கிறார். என்னுடைய பிதா அவருக்கு பரத்த கரங்கள் தட்டுவோம். ஹalleluya ரபஷந்தலரமம ஓலபரஷந்தலரபகரமம. நன்றி நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் முத்தரிச்சு ஒரு ஆள் நன்றி செலுத்தி ஜெபிங்கள் சொல்லப்பட்ட வார்த்தைகளை. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு ஆள் நன்றி செலுத்தி ஜெபிங்கள். Yes, Lord. Oh, alarama shandalarama. Thank you, Father. Amen. Amen. Hallelujah. Sharamadula Mama Maria Rabaka. Sharababakara Mama Maria Rabaka. Amen. Yes, Father, glory. Amen, amen. Yes, Lord. Thank you, Father, glory. Nandri, Nandri. Oh, yes, Lord. Amen. Yes, Father, glory. Amen, amen. Hallelujah, Rabashanta. Oh, yeah. Amen, hallelujah. Yes. ஆமென் ஆமென் ஹalleluya. நன்றி ஆண்டவரே. எஸ் ஃபாதர், நீர் கைவிடாத தேவன் ஆண்டவர். ஓரியா ரபஷன். ஆமென். ஓரியா ரபஷன். Thank you, Lord. ஆமென். தேவனுக்கு ஒரு பலத்த கரம் தட்டலை கொடுக்கும். ஆமென். சில வேளை நாங்கள் பாருங்கள், சில காரியங்கள் அநித்தியமான காரியங்களாக இருந்தாலும் சொல்லும் போது எங்களோட வாழ்க்கையில் சில பேருடைய காரியங்கள் சில பேர் வாய் திறந்து சொல்லவே மாட்டோம். நாங்கள் எங்களுக்கு தெரியும், சில பேர் டக் டக்குன்னு சொல்லுவோம். சில பேர்கிட்ட டக்குன்னு போய் நம்ம மைக்க கொடுத்தது என்னென்றால் அவர்கள் அறிக்கை செய்யும் போது, இந்த இடத்திலே அறிக்கை செய்யும் போது காரியங்கள் தலைகீழாக அங்கே மாறுகிறதா இருக்கிறது. என்னுடைய தேவன் பெரிய தேவனாக இருக்கிறார். ஆமேன் ஆமேன். இன்றைய நாள் காணிக்கைக்குரிய நாள் அல்ல, ஆனால் என்னோட ஒரு காரியம் அங்கே இடப்பட்டபடியினால் நான் அதை இன்றைய நாளில் செய்யணும்னு வாஞ்சிக்கிறேன். இந்த பாக்ஸ் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கீழே ஒரு
கிரீன் கலராக இருக்கிறது. கிரீன் என்னத்துக்கு அடையாளம்? செழிப்புக்கு அடையாளம். இதுக்குள்ள வந்து பலவிதமான செழிப்புகள் இருக்கும். ஆசீர்வாதத்துக்குள்ள பலவிதமான ஆசீர்வாதங்கள், தெய்வீக சுகங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள் எல்லாமே இதுக்குள்ள தான் அடங்குகிறது. அந்த செழிப்புக்குள்ள, ஆசீர்வாதத்துக்குள்ள நாங்கள் எங்களுக்கு ஒரு அடையாளமாக இனி வரப்போகிற நாட்கள், இந்த நாட்களின் சூழ்நிலைகள் பயங்கரமானதாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அங்கே மேன்மையான காரியங்களுக்குள்ளே, மேன்மையான இடங்களுக்குள்ளே நாங்கள் செல்ல போகிறோம் என்ற அடையாளம் இந்த உயிர்த்தல் எங்களுக்காக மரித்து இந்த நாளில் ஒரு அடையாளமாக நாங்கள் செய்ய போகிறோம். எங்கள்கிட்ட இருக்கிறதை நாங்கள் இந்த இடத்துல விதைக்க போகிறோம். எங்கள்கிட்ட என்ன உங்களோட அங்கே சில விட நீங்கள் கொண்டு வராமல் இருக்கலாம், அடையாளமாகத்தான் நீங்கள் இதை செய்ய போகிறீர்கள். அந்த காரியம் எப்படி என்று சொன்னால், அளவிட முடியாத அளவில் தேவனங்களை அங்கே அள்ள முடியாத அளவுக்கு அங்கே சொல்லும், அங்கே ஓவர்ஃப்ளோயிங்னு சொல்வார். என்ன ஓவர்ஃப்ளோ, அப்படி எங்களை தேவன் இனி வரப்போகிற நாட்கள். உலகம் சில வேளை அங்கே பஞ்சத்துக்குள்ளே போகும், ஆனால் நான் போக மாட்டேன். ஒரு யோசேப்பை வைத்துக்கொண்டு அங்கே தேவன் சகலரையும் போஷித்து வழிநடத்தினார் என்று சொன்னால், இனி வரப்போகிற நாட்களில் இன்றைக்கு உலகம் கீழே போகலாம், ஆனால் நான் போக போவதில்லை, எங்களுடைய பிள்ளைகள் போவதில்லை, சபையார் போக போவதில்லை. நாங்கள் நன்றி அங்கே அதை நாங்கள் தரிசித்தவர்களாக, விசுவாசித்தவர்களாக, உங்கள்கிட்ட என்ன இருக்கிறதோ அது எனக்கு ஓவர்ஃப்ளோவிங்காக போகிறது ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் அடுத்த பாடலை சந்தோஷமாக பாட போகிறோம். நீங்கள் எல்லாரும் முன்பாக எங்களோட வந்து பங்கு கொண்டு நாங்கள் பாட போகிறோம். மீண்டுமாக எத்தனை பேருக்கு விருப்பம் சிங்காசனம் விட்டு இறங்கி? அப்போ எல்லாரும் முன்பாக வாங்க, யங்கர்ஸ் எல்லாம் முன்பாக வாங்க, வாலிப பிள்ளைகளோட யார் யார் நிற்கிறீங்களோ எல்லாரும் வாங்க 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 சேர்ந்து தேவனுடைய உயிர்த்தெழுதல் நாள், கொண்டாட்ட நாள். ஆரணி வழியால் வாங்க, பிளஸி மூணு எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, ரிசீவா எல்லாரும் வெளியே வாங்க. நான் பேர் கூப்பிட்டு கொண்டே இருப்பேன். தவோக்கா, செல்வி எல்லாரும் வாங்க, எல்லாரும் எல்லாரும் முன்பாக வாங்க, எல்லாரும் முன்பாக. ஹலோ, முன்பாக ஹோல்டன் அப்படியே ஆரணி எல்லாரும் இல்லை நில்லுங்க. ஆரணி மோந்தன் 2 பேருமா இதில் இல்லைங்க சொல்கிறோம் 2 பேரும். இல்லை, நான் கடந்த நாட்களில் இது அநேக காரியங்கள் சிந்திச்சு கொண்டிருக்கும் பொழுது ராத்திரி பொழுதில் ஒரு நிறைவான ஒரு கூட இவர்கள் 2 பேரையும் நான் முகத்தில் அடிக்கடி சில பேரை காணுவேன். இவர்கள் 2 பேர், நீங்கள் சபையை பார்த்தோன்னு திரும்பணும், நான் உங்களை பார்க்குறேன். அவள் எப்படின்னு சொன்னால், அங்கே நிறைவான இவர்கள் எங்கேயோ ஒரு பாட்டிக்கு போயிட்டு வந்திருக்கிறார்கள். எங்கேன்னு தெரியாது, ஒரு பாட்டிக்கு நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க. போயிட்டு வந்து நீங்கள் 2 பேரும் இந்த சந்தோஷமாய் அதை இன்னும் இனிப்பான பாத்திரத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது தலையில் பார்க்குறோம் நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய ஆசீர்வாதங்கள் சுமந்தபடி அப்படியே இருக்கிறீர்கள். அதை அடையாளமாக செழிப்பென்று சொல்லும் பொழுது நாங்கள் ஒவ்வொருத்தன், இவர் மட்டுமில்லை ஒவ்வொருத்தன் தான் அங்கே நடனிக்கிறார். ஒரு பைபிளை கொண்டு வாங்க, இந்த அது ஒரு ஆசீர்வாதம். இந்த பைபிள் தலையில பெய்யுங்க. ஜோய் எங்கே ஒரு தலைவர் பைபிள் இது அங்கே இந்த வேதம் ஒன்றிலும் எங்களுக்கு குறைபடவில்லை. அங்கே வேதமே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. இது ஒரு அடையாளமாக அவை வெற்றிகளை நாங்கள் ஆசீர்வதிப்போம். வேண்டாம், நீங்கள் இன்னொரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு கடந்து செல்ல போகிறீங்க. அது எங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் முடியாது. வைங்க, நான் ஜெபிச்சிடணும். தேவனுடைய மகிமைக்குள்ளே பிரசன்னத்துக்குள்ளே ஆண்டு, தேவனுடைய நோக்கத்துக்கு ஆண்டு, தேவன் இவர்கள் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு. தேவனை தொடர்ந்தும் ஆண்டு எங்கள் சபை பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டு உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஆண்டு குறைவில்லாம் நிறைவாய் ஆங்காடி இந்த நாளில் செழிப்பின் மகிமையாய் வாழும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில் வச்சிருக்கிறதுக்காக உம்முடைய மரணமே எங்களுக்கு ஜெயமாய் வந்ததா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை தொடர்ந்து பாடுங்களா. ஆமென். எல்லாரும் ரெடியா? கொண்டாட உயிர்த்தெழுதலை கொண்டாட எல்லாரும் முன்பாக வருவோம். வாலிப பிள்ளைகள் எல்லாம் முன்பாக வருங்க. யார் வாலிப பிள்ளைகள்? சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூந்து, சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூந்து, தூக்கினாரே செய்யும் வியக்கினாரே கண்மலை மீது, தூக்கினாரே சேற்றில் நின்று உயர்த்தினாரே
ஆமென். நன்றி நன்றி. கூட டைம் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன்.